ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸில் டேட்டா செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸில் செக்யூரிட்டி பில்லர்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட், டேட்டா, செக்யூரிட்டி இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு என்டர்பிரைஸ்ன்னு அப்படி எடுத்துட்டிங்கன்னா எது முக்கியமானது, எது நம்ம பாதுகாக்கணும், எது செக்யூர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டிஸ், டாக்குமெண்ட் ஆர் டேட்டா, நெட்வொர்க், டிவைசஸ், இந்த நாலுமே இருக்கு. போன வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸ், அதாவது டேட்டா பற்றி நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ஆர் டேட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்பெனியில் இருக்கிற டேட்டாவை, யூசர் டேட்டா, கம்பெனி டேட்டா, இல்லை ஒரு ஃபினான்ஸ் டேட்டா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செக்யூர் பண்ணணும். அதுக்கு பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே இந்த டாக்குமெண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணாங்க. யூசர் மெயிலை கம்போஸ் பண்ணாரு, டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வந்து அவங்க டீம் கூட, கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேப்பா இந்த டாக்குமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட், இது வந்து நம்ம என்ன பண்ணோம், பாதுகாத்து வைக்கணும். யாருக்கு அன்ஆத்தரைஸ் பர்சன் யாருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, லேபிள் அப்ளை பண்ணலாம். ஃபினான்சியல் டேட்டா, கார்பரேட் டேட்டா, பர்சனல் டேட்டா அப்படி என்ன பண்ணாங்க, லேபிளை கிரியேட் பண்ணி லேபிள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அதை ஆர்கேவ் பண்ணீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணீங்க, டாக்குமெண்ட் டேட்டா என்ன பண்ணுங்க, யூஸாக இருக்காது, அப்போ டெலிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணீங்க, பர்மனன்ட் டெலிஷன் போயிடும், ரிட்டையர்மெண்ட் ஆகுது. இதுதான் டாக்குமெண்டோட லைஃப் சைக்கிள். கம்போஸ், மாடிஃபை, லேபிள் அப்ளையிங், ஆர்கைவ், டெலிட், ரிட்டையர். சார் இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம், செக்யூர் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பாலிசியில் கிரியேட் பண்ணோம். யூசர் எங்கே அவரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எங்கே ஆக்சஸ் பண்ணணும், ஒன்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணணுமா, அவரோட லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணணுமா, கம்பெனி டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணணும், அவரோட பர்சனல் டேட்டா அவர் எங்கே ஸ்டோர் பண்ணணும், கம்பெனி டேட்டாவை அவர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எங்கே ஆக்சஸ் பண்ணணும், எப்படி நம்ம கம்பெனி டேட்டாவை இப்படி இந்த கம்பெனிக்குள்ள இல்லை வெண்டார் கிளைண்ட் கூட எப்படி ஷேர் பண்ணுறது, அவுட் சைடு தான் ஆர்கனைசேஷன் எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த ஃபைலை வந்து டேட்டாவை எவ்வளோ லாங் நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ லாங் நம்ம அது செக்யூர் பண்ணி வைக்கணும், ரீடைன் பண்ணணும். அதுபோல் இந்த டாக்குமெண்ட்ஸில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம பாலிசி வேணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பாலிசி கிரியேட் பண்ணணும். பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்லோட் மொத்தம் 3 வகை பிரிப்பாங்க உங்களுக்கு. அந்த 3 ஒர்க்லோட்னா, பிரைமரி ஒர்க்லோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டிரைவு, ஷேர் பாயிண்ட், டீம்ஸ். இதில் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டேட்டாவை, டேட்டா சம்மந்தப்பட்ட ஒர்க்லோட். நீங்கள் பிரைமரி ஒர்க்லோடு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் டேட்டா சம்மந்தப்பட்ட ஒர்க்லோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். ஓடிபி, ஒன் டிரைவ் ஃபார் பிஸ்னஸ், எஸ்பி, ஷேர் பாயிண்ட்டு, டீம்ஸு, இதெல்லாமே தான் என்ன பண்ணுவாங்க, பிரைமரி ஒர்க்லோட் ஃபார் டேட்டா. இங்கே தான் என்ன பண்ணீங்க, டேட்டாவை கிரியேட் பண்ணீங்க, ஸ்டோர் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, கொலாபரேட் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஒன் டிரைவ் எதுக்குன்னா பர்சனல் டாக்குமெண்ட், ஷேர் பாயிண்ட் எதுக்குன்னா டீமு, குரூப்பு, ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட், இதெல்லாம் சேவ் பண்ணலாம். டீம்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி டீம்ஸு, குரூப்ஸ், டிபார்ட்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் இது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஒர்க்லோடையும் இந்த 3 பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாவும் ஆக்சுவலாக எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் தான் ஸ்டோர் ஆகும். The underlying storage location for all these are SharePoint Online. Storage என்ன பண்ணலாம், per user பண்ணாதுன்னு சொல்லலாம். Per userனா இண்டிவிஜுவல் யூசருக்கு
நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா, இல்லை உங்களுக்கு டெனன்ட் டேயில் நீங்கள் கம்பெனி இருக்க மற்றவங்க ஷேர் பண்ண டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓனர்ஷிப்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஓகேங்களா இருக்கிற டேட்டா இல்லாட்டா குரூப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க, அப்போ ஓனர்ஷிப்பு குரூப்புக்கு போகும். சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட்டு ஓகேங்க ஆக்டிவிட்டி இல்லை ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் இருக்க அத்தனை பேரும் ஒரு இல்லாட்ட ப்ராஜெக்ட் லீடர்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜர் சர்வீஸ் டெலிவரி மேனேஜர் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஓனர்ஷிப் எங்கே போகணும், குரூப்புக்கு போகும். அந்த குரூப்பில் என்ன பண்ணுங்க, யாரோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களே ஆட் பண்ணிங்க, இல்லை மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்க. இப்போ ஓனர்ஷிப் ரெண்டு வகைக்கு போயிடலாம், ஒன்று பேர் யூஸர் இல்லை பேர் குரூப். டீம்னு வரப்போ என்ன பண்ணீங்கப்பா குரூப். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணீங்க, இதுக்கு என்ன பண்ண உங்களுக்கு சிங்கிள் கிளைண்ட்ல இருக்குது. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ஸ் ஷேர் பாயிண்ட் ஒன்றரை இருக்க டேட்டா எல்லாமே க்ளவுடில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாங்க, உங்களோட லேப்டாப்பில் ஷிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் என்ன பண்ண முடியாது, இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது, அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மாடிஃபை பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணி பெரிய வேலை உங்களுக்கு இல்லைங்களா. நீங்களா என்ன பண்ணீங்க, உங்களோட ஒன்ட்ரைவை ஷேர் பாயிண்ட் சைட்டை என்ன பண்ணீங்க உங்களோட லேப்டாப்போட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், எல்லா சார்ஜும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுக்கு சிங்க் கிளைண்ட் ஒன்ட்ரைவ் தான் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக சிங்க் கிளைண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மொபைல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட்டா எல்லாமே ஆக்சஸ் பண்ணிங்க, மொபைல் கிளைண்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஷேரிங் பண்ணிக்கலாம். ஆடிட் லாக்ஸ் இருக்குது, யாராவது எந்த ஃபைலாக ஓப்பன் பண்ணால், யாராவது அதை மாடிஃபை பண்ணாங்க, யார் டெலீட் பண்ணாங்க, இது எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு ஆடிட் லாக் இருக்குது. நீங்கள் ஒரு O36 அப்படின்னு இருந்தீங்கன்னா இவ்வளோ இதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா யூஸர் ஏதாவது ஃபைல் காணாமல் போச்சு, டெலிட் ஆச்சு, கரெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை கேட்பாங்க. ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஹாவ் டு செக்யூர். என்னோட ஒன்றாயில் என்னோட ஃபைல் இது காணாமல் போச்சு அப்படின்னாரு, நீங்கள் சொல்லலாம் அது உன்னோட ஒன்றாயில் நீ தானே பார்த்துக்கணும், எங்கிட்ட நான் கேட்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆடிட் லாக் போய் செக் பண்ணி பார்க்கணும், இந்த யூஸரோட ஒன்றை வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணி பார்த்து யாராவது இந்த யூஸர் ஒன்றையை ஆக்சஸ் பண்ணாங்க, என்னென்ன ஃபைலை ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஆடிட் லாக் போயிட்டு செக் பண்ணி பார்த்து நீங்கள் ரிப்போர்ட்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். ஷேரிங், நீங்கள் டேட்டாவை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், டீம் கூட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு உங்களை டிவைஸ் கூட நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்ஸ் இருக்குது, வெப் கிளைண்ட் இருக்குது, டெஸ்க்டாப் ஆப்ஸ் இருக்குது, அவுட்லுக் கிளைண்ட் இருக்குது, டீம்ஸ் கிளைண்ட்டு, இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் கூட என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஸ் எல்லாமே டேட்டா டீலிங் தான். டீம்ஸ்லேயே உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிங்க. ஆனால் பிஹைண்ட் த சீன் என்ன ஆகும், ஷேர் பாயிண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அவுட்லுக்கில் என்ன பண்ணும், உங்களுக்கு மெயில்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு டேட்டா தான். டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெப் கிளைண்ட், மொபைல் கிளைண்ட், இது எல்லாமே என்ன பண்ணலாம், உங்களோட டேட்டாவை இந்த எல்லா ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணலாம், சிங்க் பண்ணிக்கலாம், பர்மிஷன் அசைன் பண்ணலாம், ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், எனி ஒன் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு ஃபைல் என்ன பண்ணீங்க ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் டீமில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்குமெண்ட் இம்பார்ட் பண்ணுறாரு, அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஷேரிங் பண்ணுறப்ப அதை கேட்கும் உங்களுக்கு, எனி ஒன்னா எக்ஸிஸ்டிங்கா அப்படின்னு கேட்கும். எனி ஒன் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ண ஃபைல் என்ன பண்ண உங்களுக்கு எல்லாரும் யாரும் லிங்க் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க எல்லாமே இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். லிங்க் ஓப்பன் பண்ணுறப்ப உங்கள் யூஸர் பாஸ்வேர்டு எதுவும் கேட்காது. அதுக்கப்புறம் கேட்கும் ஷேரிங் பண்ணுறப்ப என்ன பண்ண, நியூ யூஸருக்கு ஷேர் பண்ண போறீங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் யூஸருக்கு ஷேர் பண்ண போறீங்களா. அதே மாதிரி ஷேர் பண்ணுறப்ப கேட்கும் இன்டர்னல் யூஸரா இல்லை எக்ஸ்டர்னல் யூஸரா அப்படின்னு கேட்கும். சரி, நீங்கள் கொடுக்குற பர்மிஷன் பொறுத்து உங்களோட கொலீக் மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம், கம்பெனிக்குள்ள எல்லாரும் என்ன பண்ண ஆக்சஸ் பண்ணாமோ, இல்லை
கம்பெனிக்கு வெளியே கூட ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ஷேரிங் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்கிறது. OneDriveல போய் நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா இதுவுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கிளைண்ட்டுக்கு இந்த டேட்டா வந்து யாரும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கிளைண்ட்டோட டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டரில் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, டொமைன் இமெயில் ஐடிஸ் நீங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணலாம், ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம். அங்கே போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ண டொமைனில் ஸ்பெசிஃபிக் கிளைண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், டேட்டா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. கேட்பாங்க இந்த கிளைண்ட்டுக்கு இந்த டொமைன் மட்டும் யாருக்கும் நீங்கள் ஃபைல் ஷேரே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய்ட்டு பிளாக் பண்ணலாம். இந்த டொமைனை பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா அவருக்கு யாரும் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து எந்த டேட்டா உங்களுக்கு வெளியே போக. அதுக்கப்புறம் ஆடிட்டிங், டேட்டாவுக்கு ஆடிட்டிங் அவைலபிளாக இருக்கு. ஷேரிங் ஆடிட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடிட்டிங் அவைலபிளாக இருக்குது, ஆடிட் பண்ணலாம். யார் வந்து ஆக்சஸ் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுது, யார் லிங்கை ஷேர் பண்ணுறது, யார் ஃபைலை ஷேர் பண்ணுறது, இன்விடேஷன் யார் அனுப்பிச்சிருக்குது, என்ன ஃபைலை ஷேர் பண்ணாங்க, என்ன ஃபோல்டர் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு என்ன பண்ண எல்லா ஆக்ஷனுக்கும் அவைலபிளாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த ஆடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைன்ஸ் அட்மின் சென்டரில் உங்களுக்கு ஆடிட்டிங் லாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆடிட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் ஃபைல்ஸ்ன்னு பார்த்துட்டு அப்படின்னா யார் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணாங்க, யார் ஃபைலை காப்பி பண்ணாங்க, யார் ஃபைலை டெலீட் பண்ணாங்க, யார் ஃபைலை ரீசைக்கிள் பின்லேருந்து டெலீட் பண்ணாங்க. ரீசைக்கிள் பின் அப்படின்னா OneDriveக்கு ஒரு ரீசைக்கிள் பின் இருக்குது. ஸோ அதில் போய் யார் டெலீட் பண்ணாங்க, யார் ஃபைலை டவுன்லோட் பண்ணாங்க, யார் மூவ் பண்ணாங்க, யார் அப்லோட் பண்ணாங்க, இது எல்லா ஆக்டிவிட்டிக்கும் என்ன பண்ண உங்களுக்கு ஆடிட் லாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் என்ன பண்ணுங்க, ஒரு யூசர் வந்து என்னோட டேட்டா வந்து யாரோ மாடிஃபை பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் யாரோ இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சார் நான் பண்ணலாம் பண்ணேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணவே கிடையாது, அந்த டாக்குமெண்ட் தொடவே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட் ஆடிட் லாக்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யார் யாரும் என்னென்ன வேலை பண்ணாங்க, யாரோ எத்தனை மணிக்கு ஆக்சஸ் பண்ணாங்க, யாரோ எத்தனை மணிக்கு அதை மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு ஆடிட் லாக்ஸ் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், டேட்டா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபைல். அதை சப்போஸ் ஆடிட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் டேட்டா என்ன பண்ணாங்க, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்க, டிஸ்கார்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் வந்து பார்ப்பாங்க, இடையில எது பிரச்சனையாச்சு ஆடிட்டிங்கில் அப்படின்னு உங்களுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா டேட்டா தேவைப்படும், அப்போ டிஸ்கார்ட் பண்ணாங்க. ரிட்டர்ன்ஸ் என்பது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. காப்பி ஆஃப் டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஆர்கைவ் பண்ணி வைக்கிறது. இட் இஸ் அ ப்ராசஸ் தட் ப்ரிசர்வ் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டா. ஸோ டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் லைஃப் சைக்கிள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டிஃபால்ட் லைஃப் சைக்கிள் பாலிசியே இருக்கு உங்களுக்கு. இந்த டிஃபால்ட் லைஃப் சைக்கிள் பாலிசி என்ன பண்ண உங்களுக்கு, தி ப்ரிசர்வ்ஸ் வெர்ஷனு டிலேட்டட் டாக்குமெண்ட்டு ஃபார் 93 days ரீசைக்கிள். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் அந்த டீமில் இருக்க மெம்பர் ஒருத்தர் தவறுதலாக டெலிட் பண்ணிட்டார் அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு, ஒன்று OneDriveல டெலிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு OneDrive ரீசைக்கிள் பின் இருக்கும். OneDrive ரீசைக்கிள் பின்னில் போய் மறுபடியும் டெலிட் பண்ணாருன்னா அது செகண்டரி ரீசைக்கிள் பின் இருக்கு, அங்கே போகும். இல்லை ஷேர் பாயிண்ட்டை போய் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ஷேர் பாயிண்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு ரீசைக்கிள் பின் இருக்கும். அங்கே என்ன பண்ண உங்களுக்கு 93 days வரையும் உங்களுக்கு 3 மாதம் வரையும் அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு பர்மனெண்ட் டெலிட் ஆகும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பாலிசி கான்ஃபிகர் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணாலும் அது 3 மாதம் வரை 93 days வரை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு என்ன ஒன்று உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ரிட்டர்ன்ஸ் பாலிசி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கே போகும் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஹோல்டு லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், அங்கே போகும், அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாலிசியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரிசர்வேஷன் லாக் இருக்கும், அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்,
ரீநேம் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, ரிட்டையர் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு லைஃப் சைக்கிளில் அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பாலிசியில் எங்கே கிரியேட் பண்ணிங்க பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைன்ஸ் அட்மின் சென்டரில் இன்ஃபர்மேஷன் கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் பாலிசி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெமோ வீடியோ பார்ப்போம். இங்கே பார்த்துங்க, டாக்குமெண்ட் லைப்ரரி OneDriveல என்ன பண்ண உங்களுக்கு டேட்டா இருந்தது அப்படின்னு இங்கே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்கே போகும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் பாலிசி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் பீரியடு முடிஞ்ச அப்படியே அது எங்கே போகணும் அப்படின்னா ப்ரெசர்வேஷன் ஹோல்டு லைப்ரரிக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு போச்சா உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின்னு போகும். அதுக்கப்புறம் க்ளீனாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீசைக்கிள் பின்னு இருக்கு பாருங்க, அங்கே போகும். நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க, ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணுறாரு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எங்கே போகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின் போகும். அங்கேருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு, அங்கே யாராவது அங்கே மறுபடியும் போய் ஒரு யூசரை போய் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து எங்கே போகும் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின் போகும். இது வந்து 3 மாதத்துக்கு இங்கே தான் இருக்கு. 3 மாதம் வரைக்கும் 93 days வரைக்கும் என்ன பண்ண முடியும், ஒன்று ரீசைக்கிள் பின்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின், செகண்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின்ல இருக்கும். இந்த 93 days அப்புறமா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். டேட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். 3 மாதம் நான் போச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்ம ரன் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கு. உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு, 90 நாள் முடிஞ்சதா, 93 நாள் முடிஞ்சதா செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கு. ஒரு டாக்குமெண்டான 93 நாளுக்கு மேலே அது என்ன பண்ண ரீசைக்கிள் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் சொல்லி என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பீரியட்ல ரிட்டர்ன்ஸ் அண்ட் பாலிசி கான்ஃபிகர் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியும், ப்ரெசர்வேஷன் ஹோல்ட் லைப்ரரிக்கு போயிடும். அங்கேருந்து என்ன பண்ண முடியும், ரீசைக்கிள் போகும். சப்போஸ் நான் என்ன பண்ணலாம், ஒரு 1 yearக்கு இந்த டாக்குமெண்ட் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் பாலிசி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் டாக்குமெண்ட் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கே போகும், ப்ரெசர்வேஷன் ஹோல்ட் லைப்ரரிக்கு போகும். நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ண உங்களுக்கு அந்த 1 year முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், செகண்ட் ஸ்டேஜ் ரீசைக்கிள் பின் போகும். அங்கே ஒரு 3 மாதம் இருக்கும். அதுவும் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுவாங்க, 3 மாதம் கழிச்சு என்ன பண்ண முடியும், பர்மனெண்ட் டெலிட் பண்ணிடும். இது OneDriveக்கு ஷேர் பண்ணிக்கு பொருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டேட்டா டெலிட் பண்ணிட்டாங்க, ஃபோல்டர் ஃபைலை டெலிட் பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். டிஸ்கவரி இந்த டிஸ்கவரி எதுக்கு அப்படின்னா லீகலுக்காக யூஸ் பண்றது. லீகல் சம்மந்தமே இஷ்யூ வரும். ஒரு யூசர் வந்து என்ன பண்ணாங்க, ரிலீவ் ஆகி போயிட்டாரு, அவருக்கு ஓகேங்களா, இல்லை அவர் ஏதோ ப்ராஜெக்ட்ல அது திருமல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அப்போ என்ன பண்ண ஆடிட்டிங் வரும், லீகல் இஷ்யூ வரும். அப்போ ஆடிட்டிங் போடுவீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, டிஸ்கவரி ரன் பண்ணீங்க. டிஸ்கவரி என்ன பண்ண உங்களுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு அந்த யூஸரோட கீவேர்ட் கொடுப்பீங்க. ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன பண்ண முடியாது, சர்ச் பண்ணி உங்களுக்கு எதில் வந்து கொடுப்போம். உங்களுக்கு அதை நீங்கள் என்ன பண்ண ஒரு தனி ஃபோட்டோன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிஸ்கவரி யாரும் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 அட்மின் தான் ரன் பண்ணுவாங்க. இது மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைன்ஸ் சென்டரில் நீங்கள் டிஸ்கவரி ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவரி மேனேஜர்ஸ், டிஸ்கவரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிஸ்கவரி நீங்கள் ரன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோல் அசைன் பண்ணணும், மேனேஜர் ரோல் அசைன் பண்ணணும், இல்லாட்டி அட்மின் ரோல் அசைன் பண்ணணும். இதெல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு ஆடிட் பண்ணலாம், அலர்ட்டும் ட்ரெக் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம். டிஸ்கவரி நீங்கள் எதில் ரன் பண்ணலாம், OneDriveல ரன் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் ரன் பண்ணலாம், பிஎம்சி இமெயில் எல்லாத்தையும் நீங்கள் ரன் பண்ணலாம்.
ஸோ இடிஎஸ்க்கு இது ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸை க்ரியேட் பண்ணீங்க. கேஸை க்ரியேட் பண்ண அப்புறமா இது யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த யூசர் அசைன் பண்ணீங்க. சப்போஸ் ஒரு மேனேஜர் ஒருத்தர், ஃபினான்ஸ் மேனேஜர் ஒருத்தர் ரிலீவ் ஆகிட்டாரு, இதை டாக்குமெண்ட் வந்து மாடிஃபை பண்ணிட்டாரு, மெயில் எது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட டேட்டா தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இடிஎஸ்க்கு சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் அந்த யூசரோட இமெயில், ஸ்டோரேஜ், ஷேர் பாயிண்ட், OneDrive எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், இடிஎஸ்க்கு ரன் பண்ணலாம். டிஃபைன் லொக்கேஷன் தான் நீங்கள் யாரோட டேட்டா நீங்கள் மானிட்டர் பண்ண, யாரோட டேட்டா பிரச்சனையாச்சோ, யாரோட டேட்டாலாம் நீங்கள் இடிஎஸ்க்கு ரன் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் கொரி என்பது கீவேர்டு பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், கொரியை கிரியேட் பண்ணால் ரன் பண்ணிக்க அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும். ரிசல்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் O365 அட்மின், குளோபல் அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. இப்போ டிஃபால்ட்டாக பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் ரோலுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணி டிஸ்கவரி அப்படின்னு ரோல் ஆர்பேக் ரோலை நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். ஸோ என்னோட கம்ப்யூட்டர் நான் அதை பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, ரொம்ப டாப் லெவல் ஏதாச்சு அப்படின்னா டெஸ்ட் வரும். டிஸ்கவரி, சர்ச் கண்டென்ட் இதெல்லாமே ரன் பண்ணுவோம். இது ரொம்ப ரேராக பண்ணும், ரெகுலர் பண்ண மாட்டோம். இப்போ போகிற வேண்டிய ஒரு பெரிய லீகல் இஷ்யூ ஆச்சு, ஏதாவது ஒரு யூசர் வந்து எம்ப்ளாயி என்ன பண்ண தகரப்பட்டு வெளியே போனார் அப்படின்னா சார் கேட்பாங்க, இவர் என்னென்ன பண்ணாருனால ஒரு இது செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள இவர் என்னென்ன வேலை பண்ணாரு, இது இவரோட டேட்டா எல்லாமே செக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இடிஎஸ்க்கு ரன் பண்ணுவோம். அப்போ இவர் யார் யார் மெயில் அனுப்பிச்சாரு, என்னென்ன டாக்குமெண்ட் மாடிஃபை பண்ணாரு, எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டேட்டா வந்துடும். இங்கே வர இதுதான் இடிஸ்கவரியில் போகிற உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு, லொக்கேஷனு, இம்பார்ட்டன்ஸ், சைஸு, சப்ஜெக்ட், ஆத்தர், ஃபைல் டைப்பு, கிரியேட்டட், மாடிஃபை பை, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இடிஸ்கவரி ரன் பண்ணலாம். சப்ஜெக்ட் லைன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் லைன் இதில் இருக்க நீங்கள் டேட்டா எனக்கு வேணும்ப்பா, இதான் கீவேர்டு, இல்லை ஃபைல் சைஸ் இதுவாக இருக்கும், இந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படி செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து அட்டாச்மெண்ட் இது மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலை நான் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை இந்த டேட்டா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த டேட்டா கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக போய் ஃபில்டர் பண்ணி டேட்டாவை என்ன பண்ணாங்க, இடிஎஸ்க்கு ரன் பண்ணி பிச் பண்ணி டேட்டா எடுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு யூஸர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாருன்னா ஒரு 10 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 50 GB 60 GB 99 GB கூட டேட்டா இருக்கும். அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிங்க, இந்த ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டேட்டா வந்து சர்ச் பண்ணி லொக்கேட் பண்ணி கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ண இடிஸ்கவரி ரன் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இடிஸ்கவரி எங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைண்ட் சென்டரில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் O365ல மைக்ரோசாஃப்ட் 365ல டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்ட் பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். டாக்குமெண்ட் எங்கே இருக்கும், உங்களுக்கு OneDrive இருக்கும், ஷேர் பாயிண்ட்ல இருக்கும், இமெயில் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அசூர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ட் ஏஐபின்னு இருக்கு உங்களுக்கு, அது வச்சு நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, லேபிளை கிரியேட் பண்ணிக்க, கிரியேட் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிங்க. பப்ளிஷ் பண்ண அப்புறமா யூசர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். யூசர் எனக்கு காட்டுனா எல்லா லேபிளும் காட்டும். அவர் எந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணால் அந்த லேபிளை காட்டும். அவர் என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டுக்கு எதுக்கு சூட்டபிள் லேபிளோ அதை எடுத்து அவரை அப்ளை பண்ணிக்கலாம். லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அலோவ் பண்ணால் இல்லை டினை பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், காப்பி கண்டென்ட், பிரிண்ட் எடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு பிளாக் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட்டாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கும் நீங்கள் பிளாக் பண்ணலாம். லேபிளோடய பிளாக் பண்ணலாம். கண்டென்ட்டை காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா அதுவும் நீங்கள் பிளாக் பண்ணலாம். அதுக்கு லேபிள் அப்ளை பண்ணி பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் லேபிள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஓகே காப்பி பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் யாரும் என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. லேபிள் எதுக்கு பண்ணலாம் அப்படியே இமெயில் எதுவுமே பண்ணலாம், நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதும் மாடிஃபை பண்ணுறதும் நீங்கள் பிளாக் பண்ண முடியும்.
லேபிள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு இமெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, லேபிள் வந்து உங்களுக்கு காட்டும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுறப்போ, அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டும், லேபிளை காட்டும். இந்த லேபிள் இதுக்கு அப்ளை இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, லேபிள் பாருங்க, சென்சிட்டிவிட்டி, பப்ளிக், ஜெனரல், கான்ஃபிடன்ஸ், ஹை கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த லேபிள் அப்ளை பண்ணுறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா அசூர் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் ஏஐபி யூஸ் பண்ணுவோம். இது எதற்குன்னா மைக்ரோசாஃப்ட் 365 E3 பிளான்லையும் E5 பிளான்லையும் உங்களுக்கு இது பார்ட் ஆஃப் த இருக்கு. மொத்தத்தில் கிடையாது. நீங்கள் சப்போஸ் ஒரு யூசருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, பிஸ்னஸ் பேசிக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவரு என்ன பண்ண முடியாது, அவருடைய டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் லேபிள் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஏன்னா இந்த லேபிள் யாருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுங்க, எக்ஸிக்யூட்டிவ் யூஸர் தான் அப்ளை பண்ணீங்க. மேனேஜர்ஸு, வைஸ் பிரசிடென்ட்டு, டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் லைசன்ஸ் என்னென்ன ஒன்று E3 E5 லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணி அசைன் பண்ண முடியும். E3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் பேன் ஓவர் பண்ணலாம். E5 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கிளாசிஃபிகேஷனை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். யூஸர் போய் என்ன பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு வாட்டி மேனுவலாக அவர் அப்ளை பண்ண தேவையில்ல. அது நினைச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் இந்த கீவேர்டு இருக்குது, கிடைக்க நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த லேபிள் அப்ளை பண்ணி செட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ அட்மினோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு தான் என்ன பண்ணுவார், லேபிளை கிரியேட் பண்ணுவார், கான்ஃபிகர் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுவார். பப்ளிஷ் பண்ணுறப்போ அந்த லேபிள் என்ன பண்ணுவீங்க, யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். எண்ட் யூசர் என்ன பண்ணுவார், அவரோட மெயில் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேபிளை அவர் அப்ளை பண்ணுவார். அவர் தான் என்ன பண்ணுவார், டாக்குமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணி லேபிள் அப்ளை பண்ணுவார். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.